எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம கடமையை செய்ய தவறிய ஒரு யமதூதனுக்கு யமதர்மன் எப்படி தேவ ரகசியத்தை புரிய வச்சாரு அப்படின்ற கதையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் யமலோகத்தில் வழக்கம் போல எந்தெந்த உயிரை எடுக்கணும் அப்படின்ற பட்டியலை சித்திரகுப்தன் யமதர்மன் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் ஒரு யமதூதனை அழைச்சு இன்னைக்கு நீ பூலோகத்துல ஒரு பெண்ணோட உயிரை எடுக்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரியும் பூலோகம் போனாரு அந்த யமதூதன். அங்க போனதும் அவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அந்த பெண்ணுக்கு அப்போதுதான் குழந்தை பிறந்திருந்தது. ஏற்கனவே அந்த குழந்தையோட தகப்பன் இறந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு. இதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ பாவம், அப்பாவும் இல்ல, அம்மாவோட உயிரையும் நம்ம எடுத்துட்டு போயிட்டா இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு அந்த பெண்ணோட உயிரை எடுக்காம திரும்பி யமலோகம் போயிடுறாரு. இதை கேள்விப்பட்டதும் யமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த மனுஷங்களுக்கு தான் ஆசா பாசம் இருக்குன்னு பார்த்தா யமலோகத்துல இருக்கிற உனக்கு எப்படி வந்தது? நம்ம வேலையே அதானே. பூலோகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரும் இறந்துதானே ஆகணும். அதுதானே விதி. நீ இறைவன் நமக்கு போட்ட கட்டளைய மீறிட்ட. அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால எந்த மனுஷங்களுக்காக நீ உன் வேலையை செய்யாம போனியோ அந்த மனுஷங்களே உன்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு கண்ணங்கரையல்னு அருவருக்கத்தக்க ஒரு மனுஷனாக மாறி பூலோகத்துல போய் வாழு அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இந்த யமதூதன், பிரபு நான் தெரியாம தானே தவறு செஞ்சேன், இதுக்கு மன்னிப்பே கிடையாதான்னு கேக்குறாரு. யமன் சொல்றாரு, நீ பூமியில மொத்தம் 15 ஆண்டுகள் வாழ்வ. அப்படி நீ பூமியில வாழ்ற காலத்துல எப்போதுல இருந்து உனக்கு தேவ ரகசியம் தெரிய ஆரம்பிக்குதோ அப்போதில் இருந்து உன் உடல் கருமை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து பொன்னிறமாக மாறும். உன் உடல் முழுவதும் பொன்னிறமாக எப்போது மாறுதோ அப்போ நீ தேவ ரகசியத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். உடனே நீ இங்க வந்துடலாம். அப்பதான் உனக்கு காரணம் இல்லாம பூலோகத்தில் இறைவன் எதுவுமே செய்ய மாட்டாரு என்ற உண்மை புரியும்னு சொன்னாராம். யமன் சொன்னபடியே இந்த யமதூதன் கண்ணங்கரையல்னு ஒரு அருவருக்கத்தக்க மனுஷனா மாறி பூலோகத்துக்கு வராரு. அங்க ஒரு கோவில் மண்டபத்துல தங்கிட்டு இருக்காரு. இவரை பாக்குற எல்லா மனுஷங்களும் கேலியும் கிண்டலும் செய்யறாங்க. யாரும் இவரை பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு குளிர் வர தாங்கல, நடுங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒருத்தர் மட்டும் இவர் பக்கத்துல வந்து இவரை பார்த்து அவர்கிட்ட இருந்த ஒரு துணியை எடுத்து போத்தி, தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. என் பேரு முருகன். இந்த ஊர்ல ஒரு சின்ன டெய்லர் கடை வச்சிருக்கேன். என் டெய்லர் கடைக்கு ஒரு உதவியாளர் தேவை. நீ என் கூட வரியா? உனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு இடமும் தரேன். வருஷத்துக்கு 2 புது துணி வாங்கி தரேன்னு சொல்றாரு. இவரும் சரின்னு எதுவும் பேசாம அவர் கூடவே போறாரு. அங்க போனா அந்த தையல்காரரோட பொண்டாட்டி சரியான கோபக்காரி. தான் கணவர் கூட ஒரு ஆள் வர்றத பார்த்துட்டு கோபமா, யார் இது, எதுக்காக இவனை அழைச்சிட்டு வந்தீங்க, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு கத்துறாங்க. இந்த டெய்லர் இந்த யமதூதனை திண்ணையில உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் மனைவியை சமாதானப்படுத்துறாரு. ஏண்டி, இந்த காலத்துல வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம், அதிலும் பணம் வாங்காம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போடு போதும். நம்ம பழைய ஓட்டு வீடு இருக்கு இல்லையா, அங்க அவன் தங்கிப்பான் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியில வந்து, வாப்பா வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த யமதூதன் லேசா சிரிக்கிறாரு. உடனே அவரோட உடல் கருமை கொஞ்சம் மறைஞ்சு லேசா பொன்னிறமா மாறுது. இப்படியே இந்த தையல்காரர்கிட்ட காஜா பட்டன் எல்லாம் தைக்க உதவியாளரா சேர்ந்த இவரு காலப்போக்குல ஒரு கை தேர்ந்த டெய்லரா ஆகிட்டாரு. இப்படியே 10 வருஷம் போயிடுது. ஒரு நாள் ஒரு பெரிய கார்ல இருந்து பணக்கார அம்மா ஒருத்தவங்க இறங்கி வராங்க. அவங்க கூடவே 2 குழந்தைங்கள அழைச்சிட்டு வராங்க. அதுல ஒரு குழந்தைக்கு கை கொஞ்சம் முடமாக இருக்கு, இன்னொரு குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தை. 2 பேரையும் தையற்காரர்கிட்ட அழைச்சிட்டு வந்து இவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் தைக்கணும். இதுல இந்த குழந்தைக்கு நல்ல தளர்வாக துணி தைங்க, ஏன்னா கை கொஞ்சம் சரியில்லாம இருக்குன்னு அக்கறையா சொல்றாங்க. இந்த யமதூதன் அந்த குழந்தையும் அந்த பணக்கார அம்மாவையும் பார்த்து லேசா சிரிக்கிறாரு. இப்ப அவரோட உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா மாறிடுச்சு. இன்னும் 5 வருஷம் கடந்து போயிடுது. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் பென்ஸ் கார்ல இருந்து வந்து, இதுல 10 மீட்டர் துணி இருக்குதுப்பா, 20 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பரா சவாரி சூட் தச்சு வையின்னு சொல்லிட்டு போறாரு. இவரு அந்த யமதூதன் கிட்ட அந்த துணியை கொடுத்து அந்த பணக்காரர் சொன்ன அளவுல தைச்சிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த யமதூதன் அந்த துணியில அந்த கோட் சூட்டை தைக்கவே இல்லை. 2-3 நாள் கடந்து போயிடுது. பணக்காரர் சொன்ன நாளுக்கு முந்தின நாள் இந்த தையல்காரர் யமதூதனை கேட்குறாரு. அந்த பணக்காரர் சொன்னாரு, அந்த கோட் சூட்டு தைச்சியா அப்படின்னு. இவர் இல்லைன்னு தலையாட்டுறாரு. அச்சச்சோ, அந்த பணக்காரன் வந்து கேட்டா நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் அந்த துணியை 2ஆ கிழிச்சு
ஒரு தலகாணி உரையும் பெட் கவரும் தைக்கிறாரு. இத பார்த்ததும் இந்த தையல்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏண்டா நீ என் பிழப்புல மண்ணை போடுறதுக்குன்னே வரியா? இப்ப அந்த ஆள் வந்து கோட் சூட் கேட்டா நான் எங்க போவேன்? ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் அந்த பணக்காரரோட கார் டிரைவர் பரபரப்போட ஓடி வந்து, நீங்க அந்த துணியில சவாரி சூட் தைச்சிட்டீங்களா? தைக்காதீங்க. முதலாளி இறந்து போயிட்டாரு. அதனால அவருக்கு ஒரு தலகாணி உரையும் மெத்தையும் தைச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் இவரோட முகத்துல சிரிப்பு வருது. அவரோட உடல் முழுவதும் பொன்னிறமா மாறி, அவரு மேலோகம் போறதுக்கு தயாராயிடுறாரு. அப்போ இந்த தையல்காரர் அவரை பார்த்து, எப்பா நீ யாரு? உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ 3 முறை தான் சிரிச்ச. நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் உடம்பு பொன்னிறமாக மாறுச்சு. அதுக்கான விளக்கத்தை தயவு செஞ்சு சொல்லிட்டு போப்பான்னு கேக்குறாரு. இப்போ அந்த யமதூதன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயா, முதல்ல எனக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ரொம்ப நன்றி. நான் யமனோட தூதுவன். ஒரு தாய் இறந்து போயிட்டா அந்த குழந்தைக்கு யார் கதின்னு பரிதாபப்பட்டு அந்த தாயோட உயிரை நான் எடுக்காம விட்டுட்டேன். அதனால பூமியில போய் தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு என்னை யமதர்மன் இங்க அனுப்புனாரு. அதனாலதான் நான் பூமிக்கு வந்தேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் திரும்ப என்னோட வேலையில சேர போறேன்னு சொல்றாரு. அப்படி என்னதான்பா நீ தெரிஞ்சுக்கிட்ட? எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போயேன்னு இவர் கேக்குறாரு. முதல் நாள் உன்னோட மனைவி என்ன அடிக்க வந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க முகத்துல தரித்திர தேவி தெரிஞ்சுது. 10வது நிமிஷம் என்ன சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த முகத்துல அன்னை மகாலட்சுமி தெரிஞ்சாங்க. அப்போது இந்த உலகத்தில் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறதுக்கும் ஏழையாக இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது போய் அது வருவதற்கு 10 நிமிடங்கள் தான் தேவை. அதனால இதுதான் தேவ ரகசியம் 1. 10 வருஷம் கழிச்சு ஒரு பணக்கார அம்மா காருல ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அதுதான் நான் இந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டா எப்படி யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு வந்தனே அந்த குழந்தை. நிஜமான தாய் ஏழை. அவங்க இறந்துட்டா கூட இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறதுக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் கை தளர்வா தைக்கணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாரா வச்சிருக்காரு. இது எனக்கு தெரியும் போது நான் 2வது முறையா சிரிச்சேன். ஒரு யமதூதனான எனக்கே பச்சாதாபம் இருக்கும்போது இறைவனுக்கு இருக்காதா? அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வச்சுக்கிட்டு தான் ஒரு உயிரை எடுக்கிறான். அது எனக்கு தெரியும் போது எனக்கு 2வது தேவ ரகசியம் புரிஞ்சது. 3வது, கடவுள் எல்லா காரண காரியங்களோட தான் நடத்துறான். 3 நாள்ல சாக போறவன் இன்னும் 20 வருஷம் நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா 20 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி துணி தையின்னு சொல்றானே. எனக்கு தெரியும் அப்பவே அவன் சாக தான் போறான்னு. அதனாலதான் நான் துணி தைக்கவே இல்லை. அவன் இறக்குற தருவாயில துணியை கிழிச்சு தலையணை உரையும் மெத்தை உரையும் தைச்சேன். இந்த ஜனங்க இந்த உலகத்துல ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் பட்டா போட்டுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு குழம்பிட்டு இருக்காங்க. சாவு எப்போது வேணுமானாலும் வரலாம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை. இதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை. அது தெரியாம ஒவ்வொருத்தனும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன்னு நினைச்சுக்கிறான். மத்தவங்க எல்லாம் செத்து போயிடுவான்னு நினைக்கிறான். இதுதான் 3வது ரகசியம். சுருக்கமாக இந்த 3 ரகசியங்களை சொன்னா, முதலாவது ஏழையாக இருப்பதற்கும் பணக்காரனாக இருப்பதற்கும் நம்மோட எண்ணங்கள் தான் காரணம். 2வது எது நடந்ததோ அதற்கு கடவுள் ஒரு மாற்று வழி வைத்திருப்பார். மனிதனின் மனநிலையில் இருக்க ஈகோவினாலும் அறியாமையினாலும் தான் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியறதில்ல. 3வது எந்த நேரத்திலும் சாவு வரலாம். இது தெரியாம மனிதர்கள் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த அஞ்ஞானம் தான் உலகில இருக்கிற துக்கங்களுக்கு எல்லாம் காரணம். இதுதான் அந்த 3 தெய்வ ரகசியங்கள்னு சொல்லிட்டு விடை பெற்றுட்டாரு அந்த யமதூதன். அதனால நாமும் இந்த தேவ ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிட்டா நம்ம உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழலாம். அதாவது இந்த உலகத்தோட வாழ்க்கையில தான் தேவ ரகசியங்கள் பொதிந்து கிடக்குது அப்படின்றத இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.